ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நல்ல நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ மோராராட்டு பார்க்கும்போது டேரிஃப் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே போய்ட்டு இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவில் போகிற காரணம். அது இல்லாமல் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே மார்க்கெட் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஒன்றில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. மோஸ்ட்லி ஐடி கம்பெனிஸில் என்ன சொல்கிறாங்கன்னா லேபர் கோட்னால எங்களோட ப்ராஃபிட் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50 பார்க்கும்போது 213 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 20372 பாயிண்ட்ஸில் இருக்குது. 25,400 அப்படிங்கிற லெவலில் இன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்குது. ஸோ அநேகமாக எனக்கு தெரிஞ்சு போகிற பக்கம் பார்த்தா 25,350 அப்படிங்கிற லெவலையும் பிரேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். சென்செக்ஸ் பார்க்கும்போது 82,644 இருக்குது. 601 பாயிண்ட்ஸ் கிட்ட சென்செக்ஸ் நெகட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 312 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 59,579 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் ஏவ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 2.5% நெகட்டிவில் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ். பேங்க் ஆஃப் பரோடா 1.5% நெகட்டிவ். கனரா பேங்க் 1.5% நெகட்டிவ். ஃபெடரல் பேங்க் 2.5% நெகட்டிவில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுத்துருக்குது. இது போக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 1.5% நெகட்டிவில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் 4% மேலே நெகட்டிவில் இருக்குது. 909 ரூபாவில் இருக்குது. இன்றைக்கி 40 ரூபா காலி. இது போக கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ். பஞ்சாப் நேஷனல் பேங்க் பார்க்கும்போது 1.5% நெகட்டிவில் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் பாசிட்டிவ். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 1% நெகட்டிவில் இருக்குது. எஸ் பேங்க் இன்றைக்கி 4% வாஷ் அவுட்டு. எஸ் பேங்கோட இந்த ரிசல்ட்ஸும் மார்க்கெட் அக்செப்ட் பண்ணலை. இன்றைக்கி 4% வாஷ் அவுட் ஆயிருக்கு எஸ் பேங்கு. யூஎஸ் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா எந்த நாடு அவரோட பேச்சை கேட்கலையோ அங்கெல்லாம் 200% டேரிஃப், 500% டேரிஃப் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அதில் ஒரு பாகமாட்டு தான் அவர் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா ஃப்ரெஞ்சு ஒயின்ஸுக்கும் கேம்பேஜினியஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா 200% டேரிஃப் போட்டிருக்காரு. சாம்பேஜினிஸ் அதுக்கு 200% டேரிஃப் ஃப்ரெஞ்சு ஒயின்ஸுக்கும் கேம்பேஜினஸுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இது ஃப்ரெஞ்சு பிரசிடெண்ட்டாக இருக்கிற இமானுவேல் மேக்ரன், ஃப்ரான்ஸோட பிரசிடெண்ட்டாக இருக்கிற இமானுவேல் மேக்ரன் அவருக்கு ப்ரெஷரை கொடுத்து இந்த போர்ட் ஆஃப் பீஸ் இனிஷியேட்டிவில் அவரை ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு யூஎஸ் பிரசிடென்ட் இந்த வேலையை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன மாதிரி போக போகுதுன்னு தெரியல. அவரோட பேச்சை கேட்காத நாடுகள் மேலெல்லாம் 200% டேரிஃப், 100% டேரிஃப் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. மார்க்கெட் அதனாலேயும் நெகட்டிவில் போகுது. நெக்ஸ்ட் செக்டார் வைஸ் பார்க்கும்போது கன்சியூமர், பிஎஸ்சி பேங்க், சிமெண்ட்டு, சர்வீஸ், மெட்டல், எனர்ஜி, ரியாலிட்டி, டெக்னாலஜி, ஃபார்மா, பேங்கிங், ஃபினான்ஸ், இன்ஃப்ரா, ஆட்டோ, பிஎஸ்சி எல்லாமே தர்ம அடி. அதிகப்படி அடி விழுந்ததுன்னா பிஎஸ்சி, ஆட்டோ, இன்ஃப்ரா, ஃபைனான்ஸு, பேங்கிங், ஃபார்மா, டெக்னாலஜி, ரியாலிட்டி, எனர்ஜி. இது போக அதெல்லாம் 1% கீழே தான் அடி விழுந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பிஎஸ்சி எடுத்து பார்க்கும்போது பெல்லு 4% அவுட்டு. நேற்று ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ராஃபிட் 200% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கணக்கில் கிடையாது. மார்ஜின் ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு துவச்சாச்சு. என்பிசிசி 3% மேலே காலி. கோல் இந்தியா 2.5% காலி. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், ஆர்இசி லிமிடெட், என்எம்டிசி, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், என்ஹெச்பிசி இதெல்லாம் இன்றைக்கி தர்ம அடி வாங்கியிருக்கு மார்க்கெட்டில். இது போக மோட்டார் செக்மெண்ட், ஆட்டோ செக்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது அசோக் லேலண்ட் தான் டாப்பு, 3% காலி. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் 2.5% அடி வாங்கியிருக்கு. பஜாஜ் ஆட்டோ 2% மேலே விழுந்திருக்கு. டிவிஎஸ் மோட்டாரும் 2% மேலே நெகட்டிவில் இருக்குது. ஹீரோ மோட்டார் காப் 1.5% நெகட்டிவில் இருக்குது. இது போக பாரத் 4G, மாருதி சுசுகி இதெல்லாம் 1.5% நெகட்டிவில் இருக்குது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 1.5% நெகட்டிவ். ஆட்டோ செக்டாரும் தர்மடி வாங்கியிருக்கு. ஐடி செக்டார், ஸோ டேரிஃப்னாலே அடி வாங்க போகிறது ஐடி தான். ஸோ இன்றைக்கி ஐடியில் மோஸ்ட்லி எல்லாமே 2% மேலே நெகட்டிவில் இருக்குது. விப்ரோ, டெக் மஹிந்திரா, ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 1.5% நெகட்டிவ். விப்ரோவும் டெக் மஹிந்திராவும் 2% மேலே நெகட்டிவில் இருக்குது. டிசிஎஸ் 1.5% நெகட்டிவில் இருக்குது. இன்ஃபோசிஸ் 1% நெகட்டிவில் இருக்குது. ஐடி செக்டாரையும் விட்டு வைக்கல. ஸோ பேங்க் ஸ்டாக்ஸ் சொல்லவே வேண்டாம். இண்டஸ்இண்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், இது நான் பேங்க் நிஃப்டி அப்டேட் பண்ணாமே சொன்னேன். ஸோ பேங்க் ஸ்டாக்ஸும் தர்மடி வாங்கியிருக்கு. ஃபார்மா செக்டாரில் சன்ஃபார்மா நான் ஒரு புது கம்பெனி வாங்க போகிறேன், என்னையாவது விட்டு விடுங்க அப்படின்னு பார்த்தா அவங்க தான் ஃபஸ்ட் அடி, 3% காலி, 1630 ரூபா. பயோகான் 2% மேலே காலி. கிளென்மார்க் ஃபார்மா 2% மேலே காலி. டிவிஸ் லேபரட்டரிஸ் 1.5% நெகட்டிவில் இருக்குது. டாக்டர் ரெட்டிஸ் மட்டும் 1% பாசிட்டிவில் இருக்குது. அதர் ஃபார்மா செக்டார் எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. சிப்லா இன்றைக்கி 1% இறங்கியிருக்கு. ஸோ சிப்லாவை ஃபோக்கஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் அதை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சில்வர், அது ரெக்கார்ட் ஆகி போயிருக்குது. 3.17 lakh rupees per kilogram அந்த ரேஞ்சில். சில்வரும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகி டச் பண்ணிகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கியூபிட், இந்த கியூபிட் பங்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அடி விழுந்துருந்துச்சு. 411 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 3% மேலே நெகட்டிவில் இருக்குது. 409 வரைக்கும் போயிருக்கு. ஸோ கியூபிட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனுக்குள்ளே வந்துட்டு அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்காதீங்க. ரொம்பவே வேல்யூஷன், எக்ஸ்ட்ரீம் வேல்யூஷனில் இருக்குது. இன்னும் டவுன் ட்ரெண்ட் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கியூபிட்டில் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ரொமோட்டர் என்டிட்டிலையும் சில கன்ஃபியூஷன் எல்லாமே இருக்குது.
ஸோ இப்போதைக்கு அவசரப்பட்டு மாட்டிக்காதீங்க, மார்க்கெட் இருக்க சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. அதனால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வேல்யூஷன் இருக்கிற பங்குகளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட்டு கோல் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா பாரத் கோக்கிங் கோல் லிமிடெடில் 15% ஸ்டேக்கு அவங்க வச்சிருக்கிற ரிமைனிங் 15% ஸ்டேக் வந்து நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸில் டைல்யூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கோல் இந்தியா பிசிசிஎல்ல பாரத் கோக்கிங் கோலில் வச்சிருக்கிற 15% ஸ்டேக்கை 6 மந்த்ஸில் நாங்கள் டைல்யூஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் அடுத்தது சிஎம்பிடிஐ அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அவங்களோட அடுத்த சப்சிடரி, அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஐபிஓ வர போகிறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கும்போது ஆஃபர் ஃபார் சேலில் 10 to 15% ஸ்டேக் வந்து டைல்யூஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மார்ச்சுக்குள்ளனா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 மாதத்தில் அடுத்த கம்பெனி ஐபிஓ வர போகிறாங்க. ஸோ அவங்க என்ன முடிவில் இருக்காங்கன்னா எல்லா அவங்களோட சப்சிடரிஸோட வேல்யூ அன்லாக் பண்ணணும். 2030க்குள்ளே எல்லா சப்சிடரி கம்பெனிஸும், கோல் இந்தியாவோட எல்லா சப்சிடரி கம்பெனிஸும் தனியாட்டு லிஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கோல் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோக்கான ஐபிஓகளுக்கான வேலைகள் எல்லாமே பக்காவாக நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிராஃப்டட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டுக்கிட்ட அவங்க பர்மிஷன் வாங்கிட்டு அந்த டிராஃப்டட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட் சப்மிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஆஃப்டர் தட் அந்த டிராஃப்டட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணுவாங்க. நியர்லி $4 billion to $4.5 billion, 33,000 கோடியிலேருந்து 37,000 கோடி வரைக்கும் ரைஸ் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹியூண்டாய் மோட்டார்ஸ் ஐபிஓ தான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஐபிஓ, 27,000 கோடி ரைஸ் பண்ணாங்க. ஸோ அதோட இது ஒரு பிக்கஸ்ட் ஐபிஓவாக இருக்கும். ஆனால் லிஸ்டிங் என்ன எப்படின்னு தெரில, அது நம்ம வரும்போது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ரிலையன்ஸ் ஜியோ பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இது ஐபிஓ வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஐபிஓவாக இருக்க போகுது ரிலையன்ஸ் ஜியோ. ஸோ ரிலையன்ஸ் ஜியோட ஐபிஓ எக்ஸ்பெக்டேஷனை வச்சு ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம் இந்த பங்கு ஒரு 31% மேலே போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பிஎன்பி பரிபாஸ் டார்கெட் ப்ரைஸ் 1855 சொல்லியிருக்காங்க. அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஹெச்பிசிஎல், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஃபோக்கஸில் இருந்துச்சு. ஒரு எல்என்ஜி டீல் வந்து ஏடிஎன்ஓசி கேஸு கூட போட்டிருக்காங்க 10 இயர்ஸுக்கு. இது ஒரு சப்ளை டீல், ஆக்சுவலி இது ஒரு லாங் டேர்ம் டீல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஹெச்பிசிஎல் லைக் ஒன்றும் பாசிட்டிவ்ல இல்லை, போட்டு பிரித்து மேய்ச்சிட்டாங்க. அது வந்து ஏடிஎன்ஓசினா அபுதாபி கேஸ் லிக்யூட் ஃபேக்ஷன் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏடிஎன்ஓசி கேஸோட சப்சிடரி கம்பெனி, அவங்களோட தான் அந்த சேல் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ லிக்யூட்ஃபைட் நேச்சுரல் கேஸ் சப்ளை. ஸோ கிட்டத்தட்ட 10 year டேர்ம்ஸ் இந்த டீலில் போட்டிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு இந்த எஸ்பிஐ கம்பெனி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஹெச்பிசிஎலுக்கு 5 million tons per annum எல்என்ஜி ஸ்டோரேஜ் ரீகேசிஃபிகேஷன் டெர்மினல் சகாரா குஜராத்தில் அங்கே வந்து சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஹெச்பிசிஎலுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் நேற்று ரிசல்ட்ஸ் பார்த்துருந்தோம். அது மார்ஜின் ப்ரெஷரில் இருந்திருக்கு, ப்ளஸ் ப்ராஃபிட் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சுன்னு பார்த்துருந்தோம். ஆனால் இதில் என்ன ஒரு அப்டேட்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெடுக்கு இன்வெஸ்டர் கோட்டக் இன்ஸ்டிடியூஷன் ஈக்விட்டிஸ் இவங்க சொல்கிறது 73% ஒரு கம்பெனி சொல்கிறாங்க 73% இது டவுன் சைட் போகும், இன்னொரு கம்பெனி கரண்ட் லெவல்லேருந்து 55% டவுன் சைட் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்டருக்கு இதுக்கு ₹70 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க, செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எனக்கு இந்த கம்பெனிஸ்லாம் நான் இதனால தான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாங்கிறது. கோட்டக் இன்ஸ்டிடியூஷன் ஈக்விட்டி சொல்கிறது ₹120 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க, செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க, 55% டவுன் லெவல் போகும் கரண்ட் லெவல்லேருந்து அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கிற கம்பெனிஸில் இப்போதைக்கு கை வைக்க வேண்டாம், மார்ஜினும் ப்ரெஷரில் போகுது இந்த மாதிரி கம்பெனிஸில். ஹேவல்ஸ் இந்தியாவும் அன்றைக்கி போட்டு பிரித்து மேஞ்சாச்சு, அதுவும் 6% காலி, அவங்களுக்கும் ப்ராஃபிட்லாம் இன்க்ரீஸ் தான் ஆயிருந்துச்சு. குறிப்பாட்டு லைட்டிங் ப்ராடக்ட்ஸ்லாம் மார்க்கெட் ஷேர் கெயின் ஆயிருந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மார்ஜின் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி போட்டு தர்மாட்டி கேபிள் சேல்ஸு வால்யூம்லாம் எக்ஸ்பென்ஷன் ஆயிருந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அக்செப்ட் பண்ணலை, அதுவும் அன்றைக்கி 6% மேலே நெகட்டிவில் இருக்குது. ஹேவல்ஸ் இந்தியா பார்க்கும்போது ஹேவல்ஸ் இந்தியாவுக்கு பிரபுதாஸ் லீலாதர் ₹1634 டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. தீபக் நைட்ரேட் இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு மார்க்கெட்டில். ரீசன் பார்க்கும்போது அவங்களோட சப்சிடரி கம்பெனி ஒரு நைட்ரேஷன் அண்ட் ஹைட்ரஜனேஷன் பிளான்ட்டு தாகஜ் குஜராத்தில் போட போகிறாங்க. ஸோ 85 crores வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இது பில்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த பேசிஸில் தீபக் நைட்ரேட் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் 9% விழுந்துருந்துச்சு. அந்த கம்பெனியில் ஒரு 289 கோடிக்கு பிளாக் டீல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைலில் ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. ஸோ ஆவரேஜ் ப்ரைஸ் பார்க்கும்போது ₹66 அந்த ரேஞ்சில் வச்சு செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் பங்கு இன்னைக்கு 8% வரைக்கும் நெகட்டிவ் போச்சு, கடைசியில் இப்போ 5% சம்திங் நெகட்டிவில் இருக்குது. ஹிந்துஸ்தான் ஜிங்க் அவங்களோட ரிசல்ட்ஸ் நேற்று சூப்பராக இருந்துச்சு. மோர் ஆர் ப்ரொடக்ஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் 2% இன்றைக்கி ரைஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ பார்க்கும்போது 3% பாசிட்டிவில் இருக்குது.
அவங்களுக்கு என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா ஜெஃப்ரிஸ் அண்ட் HSBC பைக்கால் கொடுக்குறாங்க. டார்கெட் ப்ரைஸ் 750 சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டெலிக்ஸ் அப்படிங்கிற US பேஸ்டு பயோஃபார்மா கம்பெனியை வந்து வாங்க போகிறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. $1.6 பில்லியன் அதோட மார்க்கெட் கேப்லேஷன் இருக்குது. ஸோ அவங்க என்ன பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்னா ஸ்டேக் கண்ட்ரோல் எடுக்கிறது அல்லது வந்து அதோட கீ மாலிகுல்ஸை வந்து வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். ஸோ அப்படி வாங்குறாங்க அப்படின்னா இவங்க QIP மூலமாட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. 5000 கோடி QIP மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணி அந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த US பேஸ் கம்பெனியை வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இது வந்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் கொடுத்த அப்டேட்டு. வாங்கினாங்கன்னா யூஎஸில் இன்னும் அவங்களோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரெசன்ஸு இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆக சான்ஸ் இருக்குது ஜைடஸ் லைஃப் சயின்சஸுக்கு. நெக்ஸ்ட் ஒரு பெரிய கம்பெனிட்ட அந்த IPO வரப்போகுது. UPL உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நான் ரீசென்ட்லி எக்ஸிட் பண்ணது. நான் எக்ஸிட் பண்ண போகிறதுக்கு தான் எல்லா கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மேலே போகுது. பட் இன்றைக்கி 7% தர்ம குத்து இவங்க UPLக்கு பார்க்கும்போது தர்ம அடி. ஸோ என்னன்னு பார்க்கும்போது UPLோட சீட் பிஸ்னஸ் இருக்கிற அட்வென்டா என்டர்பிரைசஸ் அவங்க அந்த IPOக்கான டிராஃப்ட் டேரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் பேப்பர்ஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்கதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ UPLோட சப்சிடரி கம்பெனி அதுவும் சீட் பிஸ்னஸில் இருக்கிற கம்பெனி அட்வென்டா என்டர்பிரைசஸ் அவங்களும் IPOக்கான பேப்பர்ஸ் எல்லாமே ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க செபிட்ட. அவங்களும் அடுத்தது IPO வர போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் இது இன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு மார்க்கெட்டில். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் செக்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஒயர் செக்மெண்ட் ப்ளஸ் வந்து லைட்டிங் சொல்யூஷன் செக்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக எடுத்து இன்றைக்கி அந்த பங்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். டிக்சன் டெக்னாலஜிஸுக்கு அனதர் டார்கெட் ப்ரைஸ் கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி 11,000 சம்திங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் டிக்சன் டெக்னாலஜிஸ். ஸோ ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி பைக்கால் கொடுத்து 18,900 டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க. இப்போ 15,000 டார்கெட் ப்ரைஸை கட் பண்ணியிருக்கிறாங்க. எந்த ப்ரோக்கரேஜ் ஃபார்ம்னா இன்வெஸ்டெக் அவங்க தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிக்சன் டெக்னாலஜிஸ் 3 மந்த்ஸில் 32% விழுந்திருக்கு. ஒரு மாதத்தில் 17% விழுந்திருக்கு. ஒரு வருஷம் படி பார்த்தோன்னா 37% விழுந்திருக்கு டிக்சன் டெக்னாலஜிஸ். நெக்ஸ்ட் BPCL, HPCL, IOCL இந்த பங்குகள் எல்லாமே மார்க்கெட்டில் நெகட்டிவில் போச்சு. ஸோ ஆக்சுவலி இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் 3% அளவுக்கு விழுந்திருக்கு. ஸோ JP Morgan HPCLக்கு டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க, நியூட்ரலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் JP Morgan வந்து ஓவர்வெயிட் ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணுறாங்க BPCL அண்ட் IOCLக்கு. ஸோ அவங்க என்ன ரிஸ்க்காக பார்க்குறாங்கன்னா அந்த எக்ஸைஸ் டியூட்டி ஹைக் பண்ணுறது கிட்டத்தட்ட 2 லிட்டருக்கு $2 இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபியூல் டேக்ஸில். ஸோ இந்த எக்ஸைஸ் டியூட்டி அன்சர்டனிட்டியை ஃபேஸ் பண்ணி தான் அவங்க அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பேஸில் அந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்லாம் அன்றைக்கி நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.